இங்க வாங்க ரெண்டு பேரும். சொல்லுங்கம்மா. இந்த பிஸ்கட் பாட்டில யார் உடைச்சது? எனக்கு தெரியாதும்மா. நான் வீட்ல இல்லாதப்ப நீங்க ரெண்டு பேர் தான் விளையாடிட்டு இருந்தீங்க. ஏன் போய் சொல்றீங்க? யார் உடைச்சது? நீ உடைச்சாடா? இல்ல நிம்மி, நான் உடைக்கல. நிம்மி ஷம்மி, நான் கோயிலுக்கு போயிருந்தப்போ நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் வீட்ல இருந்தீங்க. யார் உடைச்சது சொல்லுங்க. சாரிம்மா, நான் தான் பால் போட்டு விளையாடுறச்சே பாட்டில் மேல பட்டு பாட்டில் உடைஞ்சிருச்சுமா. அழாத ஷம்மி, நாம பண்ண தப்புக்கு நாம தான் பொறுப்பேத்துக்கணும். இது புரியறதுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஒரு ஊர்ல கமலி, ரமணி, சுரேஷ் அப்படின்னு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். 3 பேரும் எப்பவுமே படிக்காம விளையாடிட்டே இருப்பாங்களாம். இன்னைக்கு எக்ஸாம் இருக்கே, நம்ம என்ன பண்றது? நம்ம படிக்கவே இல்லையே. எனக்கு கூட ரொம்ப பயமா இருக்குடா. நாம ஏன் இன்னைக்கு எக்ஸாம் எழுதாம இருக்கிறதுக்காக ஒரு பொய் சொல்லக்கூடாது ஸ்கூல்ல? பொய்யா? கவலைப்படாதீங்க, நம்ம பொய் சொன்னா நம்ம ஸ்கூல்ல யாருக்கும் தெரியாது. வாங்க போலாம். பசங்களா, நீங்க ஏன் எக்ஸாம் எழுதாம வெளில நின்னுட்டு இருக்கீங்க? ஏன் உங்க ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு? சார், நாங்க வந்த கார் டயரு பஞ்சர் ஆகி அதை மாத்திட்டு வரதுக்குள்ள நேரம் ஆயிருச்சு சார். என்ன, கார் டயர் பஞ்சர் ஆயிருச்சா? நல்ல வேலை, உங்களுக்கு அடிப்படலையே. எப்படியோ தப்பிச்சிட்டோம் சார். ஐயோ பாவம் பா, இந்த பசங்க கார் டயர் பஞ்சர் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. பசங்களா, கவலைப்படாதீங்க, இன்னைக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வந்து எக்ஸாம் எழுதுங்க. ஹலோ, நான் பிரின்சிபல் பேசுறேன். கமலி, ரமணி, சுரேஷ் உடைய கார் டயர் பஞ்சர் ஆயிருச்சு, அதனால அவங்களுக்கு இன்னைக்கு லீவ் கொடுக்குறேன். நாளைக்கு வந்து எக்ஸாம் எழுதுவாங்க. நாம எல்லாம் நல்லா ஏமாத்திட்டோம். என்கிட்டயே போய் சொல்றாங்களா? அவங்களுக்கு ஒரு சரியான பாடம் புகட்டுறேன். என்ன, எக்ஸாமுக்கு தயாரா? இப்ப 3 பேரையும் நான் தனித்தனியா உட்கார வைக்க போறேன். தனித்தனியாவா? சுரேஷ், ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீ பதில் எழுதினா போறோம். கமலி, ஒரே ஒரு கேள்விக்கு நீ பதில் சொன்னா போறோம். ரமணி, ஒரே ஒரு கேள்விக்கு நீ பதில் சொன்னா போறோம். நேத்திக்கு எந்த டயர் வெடிச்சுதா? ஐயோ, நேத்திக்கு எந்த டயர் வெடிச்சுதா? என்ன இது, எல்லாரும் வேற வேற வீல் பஞ்சர் ஆயிருக்குன்னு சொல்லி தப்பு தப்பா போட்டிருக்கீங்க. இதுல இருந்தே நீங்க எல்லாம் போய் சொல்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க தப்பு பண்ணிட்டு பொறுப்பேத்துக்கலன்னா இப்படித்தான் மாட்டிப்பீங்க. சாரி சார், எங்களை மன்னிச்சிருங்க சார். இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டோம். சரி சரி, இனிமேலாவது நல்ல பசங்களா இருங்க. நாம பண்ற தப்புக்கு நாம தான் சார் பொறுப்பேத்துக்கணும். நிம்மி ஷம்மி, இப்ப புரிஞ்சுதா? நாம பண்ற தப்புக்கு நாம தான் பொறுப்பேற்றுக்கணும்மா. நிம்மி, இன்னைக்கு நாம என்ன கத்துக்கிட்டோம்? நாம தப்பு பண்ணா நாம தான் பொறுப்பேற்றுக்கணும். சரியா சொன்னேன். Don't forget to give your feedback about this video in the comment section below. Subscribe to my channel and click on the bell icon to get instant notification of my new videos. Thanks for watching.